பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகம் ஒரு தள்ளப்படக்கூடிய புஸ்தகமோ இல்ல புரிந்து கொள்ள முடியாத புஸ்தகமும் கிடையாது. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தேவன் கொடுத்ததற்கான நோக்கம் தேவனுடைய பிள்ளைகளா உபத்திரவப்படக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுமே உற்சாகப்படுத்துறதுக்கும் அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கும் உபத்திரவத்தின் மத்தியில அவங்கள தைரியப்படுத்துறதுக்காக தான் தேவன் இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை வச்சிருக்காரு. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்துல 8வது அதிகாரம் 9வது அதிகாரத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 8வது அதிகாரத்திலையும் 9வது அதிகாரத்திலையும் தேவன் துன்மார்க்கமா நடந்துட்டு இருந்த அந்த ரோம மக்கள்கிட்டையும் ரோம அதிகாரிகள்ட்ட இருந்தும் தேவன் மனம் திரும்புதல் எதிர்பார்த்தார். இவங்க மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக தேவன் தண்டனைகளை அதிகரிக்கிறார். ஆனா வெளிப்படுத்தல் 9வது அதிகாரத்துல 20வது வசனம் 21வது வசனத்துல எவ்வளவுதான் உபத்திரவப்பட்டாலும் தேவன்கிட்ட தண்டனையை வாங்கினாலும் இவங்க மனம் திரும்பல. இவங்க மனம் திரும்பாம மறுபடியும் தங்களுடைய தவறுகளை அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால தேவன் இவங்க மேல வரக்கூடிய தண்டனையை இன்னும் அதிகரிக்கிறார். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல 7வது எக்காலம் ஊதணும். ஆனா 7வது எக்காலம் ஊதப்படாம தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலின் செய்தி போகுது. அதாவது உண்மையா தேவனை தொழுது கொள்ளக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆறுதலின் செய்தியை கொடுக்கிறார். சமுத்திரத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க, எல்லா கண்ட்ரோலுமே தேவன் கையில் இருக்கு, நீங்க பயப்படாதீங்க, தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து நமக்குள்ள செயல்படக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கறத வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம், இந்த வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துல 7வது எக்காலம் ஊதப்படுது. ஆனா இந்த 7வது எக்காலம் ஊதப்படுறதுக்கு முன்னாடி தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு அழகான செய்தியை வச்சிருக்கார். தேவனுடைய அந்த செய்தி இன்னைக்கு 2026ல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்மளுடைய வாழ்க்கையில அது மிகப்பெரிய ஆறுதலையும் தன்னம்பிக்கையும் தருது. ஒருவேளை நீங்க இந்த வசன பகுதியில் புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லாம இந்த வசன பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடிய தைரியத்தையும் நம்பிக்கையையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா என்ன ஆகும்? அது உங்களுக்கு ரொம்ப அதிகமான தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுக்கும். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துல தேவன் நம்மள பலப்படுத்துறதுக்கு என்ன செய்தியை வச்சிருக்கார்? வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 1வது வசனம், பின்பு கைகோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகளையும் அளந்து பார். இந்த வசன பகுதியை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நேரடியான அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. இதுக்கு பின்னாடி ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. அந்த ஆவிக்குரிய அர்த்தத்தினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இதுவா இருக்குமா அதுவா இருக்குமா அப்படிங்கறத கெஸ் பண்றதை விட்டுட்டு அதனுடைய அர்த்தத்தையும் அதனுடைய செய்தியையும் மிக முக்கியமா நோக்கத்தை புரிந்து கொள்ளும். யோவான் ஒரு தரிசனத்தை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க யோவானுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? அளவுகோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறோம். இந்த அளவுகோல் கைகோலுக்கு ஒப்பானது அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அளவுகோல் பொதுவாக அளவுகோல் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படக்கூடிய ஒரு விஷயம்? அளக்கிறதுக்கு பயன்படக்கூடிய விஷயம். இங்க யோவானுக்கு அளவுகோலை கொடுத்து தேவதூதன் சில காரியங்கள் அளந்து பார் அப்படின்னு சொல்றார். எதெல்லாம் அளந்து பார்க்க சொல்றார் அப்படின்னா 1வது வசனம் பாருங்க, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் 1, பலிபீடத்தையும் 2, 3வது அதில் தொழுது கொள்ளுகளையும் அளந்து பார். இங்க 3 விஷயங்கள் அளந்து பார் அப்படின்னு சொல்லி இருக்கு. தேவனுடைய ஆலயம், பலிபீடம், அதில் தொழுது கொள்ளக்கூடியவங்க. இந்த அளந்து பார்க்கிறது அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்து? பொதுவா நிலங்களை அளந்து பார்க்கறத நம்ம பார்த்திருக்கோம். இந்த நிலங்களை அளந்து பார்க்கிறது எதுக்காக அப்படின்னா இது பிரிக்கிறதுக்கு பயன்படக்கூடிய விஷயம். இந்த நிலம் என்னுடையது, இந்த நிலம் உங்களுடையது அப்படின்னு பிரிக்கிறது. இதே மாதிரி இங்க யோவானுக்கு அளந்து பார் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவங்களையும் நன்கு அறிந்திருக்கிறார். இதே மாதிரியான ஒரு காட்சியை கூட எசேக்கியேல் பார்க்கிறார். எசேக்கியேல் 40வது அதிகாரம் 3வது வசனம், அவர் என்னை அங்கே கொண்டு போனார், இதோ அங்கே ஒரு புருஷன் இருந்தார், அவருடைய தோற்றம் வெண்கலமாய் இருந்தது, அவர் கையில் சணற் கயிறும் ஒரு அளவுகோலும் இருந்தது, அவர் வாசலில் நின்றார். எசேக்கியேல் இங்க அவருடைய தரிசனத்தை பார்க்கும்போது இங்க ஒரு புருஷனை பார்க்கிறார். இந்த புருஷனுடைய கையில என்ன இருந்தது அப்படின்னா அளவுகோல் இருந்தது அப்படின்னு பார்க்கிறோம். எசேக்கியேல் புஸ்தகம் 40வது அதிகாரம், எசேக்கியேல் புஸ்தகம் 42வது அதிகாரம் 20வது வசனம், 4 பக்கங்களிலும் அதை அளந்தார், பரிசுத்தமானதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணும்படி அதற்கு 500 கோல் நீளமும் 500 கோல் அகலமான மதில் சுற்றிலும் இருந்தது. இங்க பரிசுத்தமானதையும் பரிசுத்தம் இல்லாதையும் அங்க பிரிக்கிற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அப்போ வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துல யோவான் கையில ஒரு அளவுகோலை கொடுத்து
நீ தேவனை தொழுது கொள்றவங்களையும் தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அளந்து பார் அப்படிங்கிறது தேவன் தன்னுடைய பிள்ளைகள் மேல உரிமை வச்சிருக்கார். இந்த உலகத்துல தேவன் எல்லாத்தையும் நேசிக்கிறார். ஆனா தேவன் தன்னுடைய பிள்ளைகளை, தன்னை நேசிக்கிறவங்களை, தன்னுடைய கட்டளையின்படி நடக்கிறவங்களை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். இங்க அளந்து பார்க்கணும் அப்படின்னா ஒரு கருவி வேணும். நம்மள அளந்து பார்க்கக்கூடிய கருவி என்ன? யாக்கோபு புஸ்தகம் 1வது அதிகாரத்துல நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனிதனை ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தேவனுடைய வார்த்தை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்போ நம்மள அளந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆவியா இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தை தான். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது சபைக்குள்ள கிறிஸ்துவின் உபதேசத்தை பின்பற்றுறவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, கள்ள உபதேசத்தை பின்பற்றுறவங்க ஒரு பக்கம் இருக்காங்க. இப்ப இந்த கள்ள உபதேசத்தை பின்பற்றுறவங்க தங்களை தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்னு உரிமை கூறுறதை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் புஸ்தகம் 3வது அதிகாரத்தை நம்ம படிக்கும்போது தங்களை யூதர் அப்படின்னு சொல்லிட்டோம், யூதர் இல்லாம பிசாசினுடைய கூட்டமா இருக்கிற சில பேர் அப்படின்னு சொல்லிட்டு பிலதெல்பியா சபை சொல்லும் போது நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா இங்க தேவன் அவருடைய பிள்ளைகள் அறிந்து வைத்திருக்கிறார். உண்மையா அவருடைய உபதேசத்தை கை கொள்ற, அவருடைய உபதேசத்தின்படி நடக்கக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுமே தேவன் பிரித்து வைத்திருக்கிறார். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல அவங்க தேவனுடைய அளவுக்குள்ள இருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்துவனுடைய உபதேசத்தின்படி நடக்காம நான் கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுவால் உருவாக்கப்படாத சபையில் இருக்கிற ஒருத்தர், கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படியாத ஒருத்தர், ஞானஸ்நானம் எடுக்காத ஒருத்தர், கிறிஸ்துவின் சபையில் இல்லாத ஒருத்தர் தன்னை ஒரு கிறிஸ்தவரை வெளியே காமிச்சுக்கிட்டாலும் அவர் கிறிஸ்தவரா இருக்க முடியாது. ஏன்னா அவர் கிறிஸ்துவனுடைய அளவுக்குள்ள வரல. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம், ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயு எழுதும் போது தேவன் அவருடைய பிள்ளைகள் அறிந்திருக்கிறார் அப்படிங்கறத அங்க சொல்றார். இதுதான் வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்துல படி. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 11வது அதிகாரம் 2வது வசனம், ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். முதல்ல யோவான் சொன்ன செய்தி என்ன அப்படின்னா நீ அளந்து பார், தேவனுடைய ஆலயத்தை அளந்து பார். தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது என்ன? இது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயம் கிடையாது, இது புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆலயம். இங்க யோவான் எதற்காக பழைய ஏற்பாட்டை பயன்படுத்துறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது தேவனுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு தெரியும். உதாரணத்தை சொல்லி சேதியினுடைய முக்கியத்துவத்தை நம்மளுக்கு காமிக்கிறார். தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டில் எருசலேம்ல இருந்த ஒரு கல்லுகளால் கட்டப்பட்ட ஒரு கோயில் ஆலயம். ஆனா இந்த இடத்துல சொல்லப்பட்ட தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறது 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரத்துல படிக்கிறோம், இயேசுவால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களுமே அவருடைய சபையா இருக்கிறாங்க, அவருடைய ஆலயமா இருக்கிறாங்க. நம்ம தான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். அதாவது இங்க தேவனுடைய ஆலயம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய ஜனங்க, கிறிஸ்துவின் சபையார். இது காட்டுது நீ தேவனுடைய ஆலயத்தை அளந்து பாரு, அது மாத்திரம் இல்லாம பலிபீடத்தை அளந்து பாரு அப்படிங்கிறார். பலிபீடம் அப்படின்னா எதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்? தொழுது கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம். அப்போ பலிபீடத்தை அளந்து பாரு அப்படின்னா தேவனை தொழுது கொள்றவங்களும் நீ அளந்து பார் அப்படிங்கிறார். இங்க உண்மையா தொழுது கொள்றவங்க இருக்கிறாங்க, பொய்யா தொழுது கொள்றவங்க இருக்கிறாங்க. இங்க 2வது வசனத்துல யோவான் பார்க்கும்போது கொஞ்சம் பேர் நீ அளக்க வேண்டாம் அப்படிங்கிறார். யார் அளக்க வேண்டாம் அப்படிங்கிறார் கவனிங்க. ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரத்தை நீ அளக்காத அப்படிங்கிறார். இது புறஜாதியர்கள் அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்குது. அதாவது இந்த இடத்துல புறஜாதியார்கள் அப்படிங்கிறது தேவனுடைய பிள்ளைகள் இல்லாதவங்க. பழைய ஏற்பாட்டுல புறஜாதிகள் அப்படிங்கிறது யாரு தேவனுடைய பிள்ளைகள் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்களதான் புறஜாதியார் அப்படின்னு சொல்லியிருக்கும். இங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம இருக்கிறாங்களோ, அதாவது சத்தியத்தை கீழ்ப்படியாம இருக்கிறாங்களோ, தேவனுடைய சபைக்கு விரோதமா இருக்கிறாங்களோ, இவங்கள புறஜாதியார் அப்படின்னு இந்த இடத்துல அடையாளப்படுத்தப்பட்டு. இது யார் அடையாளப்படுத்தலாம் அப்படின்னா மாம்சத்தின்படி யூதர்களை இது குறிக்குது, ரோமர்களை குறிக்குது, முக்கியமா கள்ள போதகர்களை குறிக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற சபைக்கு வெளியே இருக்கிற எல்லா மனிதர்களையும் குறிக்கிறதா இது இருக்கு. இந்த புறஜாதியார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அளவாமல் புறம்பாக்கி போடு, பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதங்களும் மிதிப்பார்கள். இந்த புறஜாதியார் என்ன பண்றாங்கன்னா பரிசுத்த நகரத்தை மிதிக்கிறாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். இந்த பரிசுத்த நகரம் அப்படின்னா என்ன? பழைய ஏற்பாட்டுல பரிசுத்த நகரம்னா என்னது? எருசலேம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்த எருசலேம்ங்கிறது தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்த நகரமா இருந்தது அப்படின்னு நம்ம பழைய ஏற்பாட்டிலும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தேவன் பழைய ஏற்பாட்டை மாத்தினதுனால, பழைய ஏற்பாட்டை மாத்திட்டு புதிய ஏற்பாடை கொடுத்ததுனால இந்த பூமிக்குரிய எருசலேம் நமக்கான பரிசுத்த நகரம் கிடையாது. அப்போ நம்மளுக்கான பரிசுத்த நகரம் அப்படிங்கிறது என்ன? எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம், எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 22வது வசனம் 23வது வசனம், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்கள் இடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சங்கம் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும்
பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திற்கும் ஆபேலின் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். இங்க புதிய ஏற்பாட்டினுடைய கிறிஸ்தவர்கள் தேவனுடைய நகரத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்படிங்கிறது இது சபை அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அதாவது நம்மளுடைய மிகப்பெரிய பரிசுத்த நகரம் என்ன அப்படின்னா சபை. இந்த சபையில இருக்கிற ஒருத்தர் தான் என்ன பண்ண முடியும்னா பரலோகம் போக முடியும். இங்க தேவனுடைய ராஜ்யமா இருக்கக்கூடிய சபை பரிசுத்த நகரமா அங்க அடையாளப்படுத்தப்படும். இந்த சபை அப்படிங்கிறது இந்த பூமிக்குரியது கிடையாது, இது பூமிக்குரிய ராஜ்யமும் கிடையாது. இந்த சபை அப்படிங்கிறது தேவனுடைய ராஜ்யமா பரலோகத்துக்கு சொந்தமானதா இருக்கு. அதனாலதான் இந்த சபை குறித்து பேசும்போது இது பரிசுத்த நகரம் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இந்த புறஜாதியர்கள் இந்த பரிசுத்த நகரத்தை என்ன பண்றாங்கன்னா 42 மாதங்களும் மிதிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இது நம்மளுடைய எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய விஷயம் கிடையாது, பொதுவா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்ன சொல்றேன் அப்படின்னா சபை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த பூமியில இருக்கும்போது இது புறஜாதியர்களால உபத்திரவப்படுவது. அதாவது இந்த உலகத்தினாலையும் பிசாசினுடைய கருவிகளா இருக்கக்கூடிய இந்த உலகத்தினுடைய கள்ள போதர்களாலையும் சபை உபத்திரவப்படுது. இந்த 42 மாதம் அப்படிங்கிறது வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்திலையும் 12வது அதிகாரத்திலையும் முக்கியமானதா இருக்கு. அது 42 மாசம் அப்படிங்கிறது 3.5 வருஷம், 1260 நாட்கள். இந்த நாட்கள் அப்படிங்கிறது ஒரு பூர்ணமான நாட்கள் கிடையாது, கொஞ்ச காலம். ஒரு கிறிஸ்தவரா இருக்கிறவருக்கு இந்த உலகத்திலிருந்தும் கள்ள போதர்களிடமிருந்து உபத்திரம் வருது. தேவன் அவருடைய பிள்ளைகளை இந்த உலகத்தின் கையில ஒப்பு கொடுக்கிறார். இந்த உலகத்தினுடைய ஒப்பு கொடுக்கும் போது முழுசா ஒப்பு கொடுக்காம ஒரு கட்டுப்பாட்டோட தேவன் இந்த உலகத்தின் கையில ஒப்பு கொடுக்கிறார். இவங்களுக்கு இந்த உலகத்திலிருந்து உபத்திரம் வருது. ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், எல்லா கட்டுப்பாடுகளும் தேவனுடைய கையில இருக்கு. தேவன் அவருடைய பிள்ளைகளை அளந்து வச்சிருக்கு. இவங்க தேவனுடைய ஜனங்கள் அப்படிங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும். எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 14வது வசனம், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். இந்த வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதும்போது தேவனுக்கு சொந்தமானவங்க, தேவனுடையவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது அவங்க தேவனுக்கு சொந்தமான இருக்கிறதுனால அவங்க மீட்கப்படுவாங்க, அவங்க காப்பாற்றப்படுவாங்க, அவங்க பாதுகாக்கப்படுவாங்க. உபத்திரவப்பட வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம். ஒரு கிறிஸ்தவராக இருக்கிறது ஒரு உபத்திரவப்படணும். ஆனால் இந்த உபத்திரவத்தில் தேவன் அவர்களுக்கு துணையாக இருந்து தேவன் அவர்களுக்கு பாதுகாத்துக் கொள்வார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். இந்த முதல் 2 விஷயத்துல இருந்து இந்த வீடியோல இருந்து நம்மளாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நமக்கு உபத்திரம் வரும் என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்குள்ளும் முன்னறிவித்தோம், அப்படியே வந்து நேரிட்டது என்று அறிந்திருக்கிறீர்கள். தேவனுடைய பிள்ளையா இந்த பூமியில வாழ்றது அப்படிங்கிறது கொஞ்ச காலம் தேவன் நம்மளை பிசாசின் கையில ஒப்பு கொடுக்கிறார். இந்த பிசாசினுடைய கையில ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு அளவோடு ஒரு கட்டுப்பாட்டோடு பிசாசின் கையில ஒப்பு கொடுக்கிறார், இந்த உலகத்தின் கையில ஒப்பு கொடுக்கிறார். ஆனா ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், கஷ்டம் வரும்போதும் உபத்திரம் வரும்போதும் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம், தேவன் நம்மளை அளந்து வச்சிருக்கிறாரு. அவருக்கு சொந்தமானவனா நான் இருக்கிறதுனா நான் மீட்கப்படுவேன் அப்படிங்கிற தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் நான் முன்னோக்கி சொல்லணும். இதை நம்ம புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம், நான் கிறிஸ்துவனுடைய அளவுக்குள் இருக்கிறேனா, அதாவது நான் கிறிஸ்துவின் சபைக்குள்ள இருக்கிறேனா, இல்ல நான் மனுஷனுடைய பாரம்பரியத்தின்படி நான் நடந்துட்டு இருக்கிறேனா. நான் கிறிஸ்துவின் சபையில் இல்லாத போது, நீங்க கிறிஸ்துவின் சபையில் இல்லாத போது நம்ம கிறிஸ்துவனுடைய அளவுக்குள் நம்ம வரமாட்டோம். நான் கிறிஸ்துவனுடைய அளவுக்குள் இருக்கும் போதுதான் தேவனிலிருந்து வரக்கூடிய அந்த நன்மைகளை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். சுய பரிசோதனை செஞ்சு பார்க்கலாம். கிறிஸ்துவின் சபையில் இருந்தேன் அப்படின்னா, நீங்க கிறிஸ்துவின் சபையில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க தேவனுக்கு சொந்தமானவங்களா இருக்கிறதுனால, தேவன் உங்களை அளந்து வைத்திருக்கிறதுனால, ஓகே, ஒரு 42 மாசமெல்லாம் உபத்திரம் வரும், கொஞ்ச காலம் உபத்திரம் வரும், ஆனா மரணம் பரியந்த உண்மையா இருங்க, தேவன் நம்மளை பாதுகாத்து வழி நடத்தும். சத்தியத்தை தெளிவாகவும் எளிமையாகவும் சத்தியமாகவும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளவும். எங்களிடம் ஆவிக்குரிய புத்தகங்களும் விளக்க உரையும் டிராக்குகளும் இருக்கின்றன. எங்களை தொடர்பு கொள்வதன் மூலமாய் இலவசமாய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பிரதர் செலின் 9790234583 மற்றும் 78450